ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் ப்ரூனே நாட்டில் இருக்கோம். ப்ரூனே நாட்டில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 41st நேஷ்னல் டே செலிப்ரேஷன் தான். அது எங்கே நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா ப்ரூனேயோட கேபிட்டலான பண்டார் சரி பகவானில் தான். ஸோ எங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போகிற டிஸ்டன்ஸ் தான். ஸோ கார்லலாம் நம்ம போக முடியாது, ஏன்னா இப்போது ஃபங்க்ஷன் இருக்கிறனால கொஞ்சம் ரோடெலாம் பிளாக் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நடந்து தான் நம்ம போகணும். அதனால் குட்டீஸ்லாம் கூப்பிட்டு போகிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் ஹஸ்பண்ட் என்ன சொல்லிட்டாங்க, நான் மட்டும் போயிட்டு வரேன், நீங்கள் வீட்டிலே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களை விட்டுட்டு அவர் மட்டும் போயிட்டு வீடியோஸ்லாம் எடுத்திருந்தாங்க. ஸோ அதை தான் இப்போ உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ப்ரூனேயோட கேபிட்டலான பண்டார் சரி பகவானில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேடியம் இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து நேஷ்னல் டே வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. ப்ரூனே நாடு 1984 தான் பார்த்திங்கன்னா நேஷ்னல் டேவை செலிப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இந்த டைம் பார்த்திங்கன்னா 41st நேஷ்னல் டே. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ஸ் இருப்பாங்கள்ல. ஸோ ப்ரூனே நாட்டில் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், அப்புறம் மற்ற கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் ஒன்று சேர்ந்து தான் மார்ச் பாஸ்ட்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க நேஷ்னல் டேக்காக. அது மட்டும் இல்லை, லைனாக ரோடில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ அந்த ரோடு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நின்று வெல்கம் பண்ணுவாங்க. யாரான்னு பார்த்தீங்கன்னா ப்ரூனே நாட்டு மன்னர் மட்டுமே இந்த ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணல, அவரோட 2 சன்ஸும் வந்து அட்டன் பண்ணியிருந்தாங்க. மன்னர் வந்து பார்த்திங்கன்னா 9 o'clock கிட்ட வர ஸ்டார்ட் ஆகிட்டாரு. ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும், நிறைய போலீஸ் பைக்லாம் இருக்கும். அது பின்னாடி வர காரில் தான் வந்து பார்த்திங்கன்னா மன்னர் இருப்பார். இந்த போலீஸ் பைக்லாம் போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரௌன் கார் வருது. ஸோ அதில் தான் மன்னர் இருக்கார். ஸோ ப்ரூனே நாட்டு மன்னர் சுல்தானோட 3வது மகன் வந்து பிரின்ஸ் மேத்தின்ங்க. ஸோ அவங்களோட மேரேஜ் வீடியோ கூட லாஸ்ட் இயர் நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் நல்லா சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க. ஸோ அது மட்டும் இல்லை, அந்த வீடியோ போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலுக்கே ஒரு அடையாளம் கொடுத்த மாதிரி, நீங்கள் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தீங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி சப்போர்ட் இந்த வீடியோக்கும் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ப்ரூனே கண்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா உலகத்திலே பணக்கார நாடுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு மெயின் ரீசனே ஆயில் அண்ட் கேஸ் தான். ஸோ நிறைய பேருக்கு தெரியும், நானும் நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன். இந்த கோவிட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா லாக்டவுனே இல்லாத கண்ட்ரினா அது கண்டிப்பாக ப்ரூனே நாடாக தான் இருக்கும். நாங்கள் அப்போ இங்கே தான் இருந்தோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா லாக்டவுனே இருக்காது. ஸோ எல்லோரும் அவங்கவுங்க வேலையை பார்க்கணும், ஆனால் மாஸ்க் போட்டுக்கணும், சின்ன சின்ன ரூல்ஸ்லாம் இருந்துச்சு, அதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இந்த செகண்ட் வேவ், தேர்ட் வேவ்லாம் வரப்போலாம் ஓகேவா இருந்துச்சு. ஃபஸ்ட் வேவ் அப்போ மட்டும் பார்த்திங்கன்னா இந்த ஈவினிங் டைம் கொஞ்சம் லாக்டவுன் மாதிரி பண்ணியிருந்தாங்க. எப்படின்னா 4 o'clock 5 o'clockலாம் நீங்கள் எல்லாருமே ஆஃபீஸ் ஆகட்டும், ஸ்கூல் ஆகட்டும், எல்லாரும் வீட்டுக்கு போயிடணும், அதுக்கப்புறம் வெளில வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மட்டும் ரூல்ஸ் இருந்துச்சுங்க. அந்த டைம் அப்போ தான் நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன் செகண்ட் பேபிக்கு. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்குலாம் உள்ளே போகும்போதெல்லாம் நான் மட்டும்தான் உள்ளே போகணும், ஹஸ்பண்ட்லாம் உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. மெயினாக கிட்ஸை வந்து உள்ளே அலோவே பண்ண மாட்டாங்க ஹாஸ்பிட்டலுக்குள்ளார. ஸோ அந்த மாதிரி நிறைய ரூல்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் மீறி திரும்ப நார்மல் ஆனதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ரிலாக்ஸாகவே ஆனோம் நாங்கள். ஸோ நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க ப்ரூனே கண்ட்ரி பற்றி இன்னும் நிறைய வீடியோஸ் போடுங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படிலாம் சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக கொஞ்சம் சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் தான் நான் வந்து சொல்கிறேன். அதேமாதிரி நிறைய வீடியோஸ் நான் ப்ரூனே பற்றி நிறைய போட்டிருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நான் லிங்க்கும் இந்த வீடியோ கீழே நான் கொடுக்குறேன். ப்ரூனே நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கும் இந்தியாவுக்கும் என்ன டைம் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2.5 hours வந்து நாங்கள் அட்வான்ஸாக இருப்போம். இப்போ ப்ரூனே நாட்டில் ஈவினிங் 6 PM-னா நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா 3:30 ஆஃப்டர்நூனாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் டைம் டிஃப்ரென்ஸே இங்கே இருக்கும். இங்கே இருக்க மக்கள் வந்து என்ன மொழி பேசுவாங்கன்னா மலாய் தான் பேசுவாங்க. ஸோ மலேசியாவில், சிங்கப்பூரில் இந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த லாங்குவேஜ் தான் பேசுவாங்க. இந்த மொழிக்குன்னு தனியாக எந்த எழுத்துமே கிடையாதுங்க. ஸோ அதனால் இங்கிலீஷ் யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா மலாய் மொழியே இருக்கும். மலாய் மொழியை டங் இங்கிலீஷில் தான் வந்து பார்த்திங்கன்னா ரைட் பண்ணுவாங்க, ரீட் பண்ணுவாங்க. அதே மாதிரி சில திங்ஸ்லாம் இருக்குது. அப்புறம் நம்ம தமிழில் அதை உச்சரிக்கிறோன்னா அதே இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மலாயிலையுமே இருக்குது. பட் என்னென்னா அந்த இங்கிலீஷில் இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி பார்த்திங்கன்னா தமிழுக்கும் மலாய்க்கும் நிறைய ஒத்துமை இருக்குங்க. ஏன்னா என் பொண்ணு படிக்கிறனால சில வேர்ட்ஸ்லாம் பார்க்குறப்ப இதே தான் நம்ம தமிழ்லேயும் சொல்லுவோமே அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சிருக்கோம். அதனால் நிறையா வேர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட தமிழ்லையும் நம்ம மலாயிலையும் ஒன்றா சொல்கிற மாதிரி தான் இருக்குது.
791 anggota. Diikuti dengan rombongan panji-panji di wajah, dipenuhi oleh pasukan panji-panji dan batalion Kedua Tentara Darat di Raja Brunei, Tentara Laut di Raja Brunei, dan Tentara Udara di Raja Brunei. Seterusnya, barisan lalu pegawai Laut ABDB yang diketuai oleh Yang Mulia 921 Lieutenant Colonel Dr. Fiti Roziana binti Haji Aliuddin berpakaian bush jacket. Pasukan seterusnya diketuai oleh Yang Mulia 708 Lieutenant Colonel Pangeran Rizal Faisal bin Pangeran Haji Saleh. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்ஸில் இருக்கவங்களும் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் பாஸ் பண்ணியிருப்பாங்க நேஷ்னல் டேக்காக. ஸோ அந்த வீடியோஸ் தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. புரூனே நாட்டு மன்னரை அவரோட அரண்மனைக்கே போய் நம்ம பார்க்க முடியும். அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ரம்ஜான் முடிஞ்சதுமே ஓப்பன் ஹவுஸ் ஒன்று வைப்பாங்க, மன்னரே வைப்பாங்க. எப்படின்னா இங்கே இருக்க மக்களுக்கு. ஸோ அப்போ போய் நம்ம அவங்கள போய் பார்க்க முடியும். ஸோ என்னோட ஹஸ்பண்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓப்பன் ஹவுஸ்க்கு போயிருக்காங்க, அரண்மனைக்கு போய் மன்னரையும் பார்த்துருக்காங்க ஒரு 2015. அதே மாதிரி நான் மேரேஜ் ஆகி வந்ததுக்கப்புறம் 2018 நானுமே போயிருந்தேன் அரண்மனைக்கு. ஸோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் இதிலே ஆட் பண்ணுறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நம்ம உள்ள அரண்மனைக்கு என்ட்ரு ஆன உடனே பார்த்திங்கன்னா அங்கேருந்து அந்த அரண்மனைக்குள்ளே போகிறதுக்கு ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்கும். ஸோ அதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸு வசதி வச்சுருப்பாங்க. ஸோ மக்கள் வந்து நடந்து கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக அங்கேருந்து என்ட்ரன்ஸ்லேருந்து நம்ம அரண்மனைக்குள்ளே
உள்ளே போகிறதுக்கு பஸ்ஸு, அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். நிறைய மக்கள் வந்திருப்பாங்க. இவங்க தான் வரணும், இவங்க தான் வரக்கூடாது அப்படிலாம் கிடையாது. எல்லா நாட்டுக்காரங்களுமே வந்திருப்பாங்க மன்னரை பார்க்குறதுக்கு. ஸோ அப்படி போயிட்டுருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் முடிச்சதுக்கப்புறமா ஃபுட்டு. ஸோ அது எப்படின்னா ஒரு 1000 கணக்கான பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு டைனிங் ஏரியா இருக்குங்க. ஸோ நிறைய பேர் உட்காந்து ஃபுட்டெல்லாம் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். நான் போய் சாப்பிட்ருக்கேன். ஸோ அதனால் நான் சொல்கிறேன், எனக்கு தெரியுங்கிறனால. ஒரு கெஸ்ட்டுக்கு, மன்னர் வீட்டில் வர கெஸ்ட்டுக்கு எப்படி ஒரு ஃபுட் இருக்குமோ அந்த அளவுக்கு தான் அவங்களும் மக்களுக்குமே கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இது எப்படின்னா வர மக்கள் வந்து பசியோடு வந்து நம்மளை வந்து பார்க்கக்கூடாது. ஸோ வயிறு நிறைய அவங்கள சாப்பிட வச்சு அதுக்கப்புறம் பார்க்க வைக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் தாட்டாக இருக்கும் போல். ஸோ அந்த மாதிரி சாப்பிட வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் மன்னரையும் பார்க்குற மாதிரி இருக்கும். நான் வந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன். ஸோ 3 மந்த்தோ சம்திங் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு க்யூவில் நின்று பாதி நேரம் ஃபுட்டு வரைக்குமே நல்லா வர முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. ஸோ வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு அங்கே பாதியிலே அப்படியே கிளம்பிட்டோம் நாங்கள். ஆனால் ஹஸ்பண்ட் 2050 போனப்போ மன்னரை பார்த்து கை கொடுத்துட்டுலாம் வந்திருக்காங்க. நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்த டைமில் வந்து ஃபுட்டு வரைக்கும் தான், அதான் சாப்பிட்றதெல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பாதியில் நாங்கள் கிளம்பிட்டேன் நான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டிங் ஹால் இருக்கும். ஸோ நான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மன்னரை போய் பார்க்குற மாதிரி இருக்கும். இதில் என்னென்னா ஜென்ஸ்லாம் மட்டும்தான் வந்து போய் மன்னரை பார்ப்பாங்க, லேடிஸ்லாம் வந்து ராணி போய் பார்ப்பாங்க. ஆனால் ஆஃப்டர் கோவிட்க்கு அப்புறம் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வந்து அவாய்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா கோவிடும் ஒரு ரீசன் தான். தென் வந்து பார்த்திங்கன்னா அவருக்குமே ரொம்ப வயசாகிடுச்சுங்கிறனால இந்த மாதிரி மக்களை வரவழைச்சு பார்க்குற ஃபங்க்ஷன் வந்து அவாய்ட் பண்ணிட்டாங்க. ஆயிரக்கணக்கான மக்களை ஒன் டே ஃபுல்லாக நின்று அவங்களுக்கு கை கொடுத்து வாழ்த்து சொல்லணும். ஸோ அது ரொம்ப கஷ்டம் தான்ல. ஸோ அதனால் வந்து இப்போ இந்த மாதிரிலாம் ஃபங்க்ஷன் வந்து வைக்கிறதே இல்லை. அரண்மனைக்குள்ளே போனதும் வெயிட்டிங் ஹால் வரைக்கும் தான் அந்த ஃபோட்டோஸ் எல்லாமேங்க. ஸோ மன்னர்கிட்ட போனோன்னா நம்ம அலோவ் பண்ண மாட்டாங்க ஃபோட்டோ எடுக்கலாம். அதனால் அந்த ஃபோட்டோ என்கிட்ட கிடையாது. ப்ரூனே நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா பாப்புலேஷனே ரொம்ப கம்மி தான். ஒரு 4.5 லட்சம் பேர் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ப்ரூனே நாட்டு மக்களுக்கு ப்ரூனே நாட்டு மன்னரே வந்து பார்த்திங்கன்னா இலவச படிப்பு, இலவச ஹாஸ்பிட்டல், நிறைய விஷயங்கள் இலவசமாக அவங்களுக்கு கொடுத்துட்டு வராரு. இவங்களுக்கு சொத்து சேர்த்து வைக்கணும், நிறைய பணம் சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எப்படி சொல்கிறது ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃபே கிடையாதுங்க. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் உங்களுக்கு. இவங்களெல்லாம் பார்த்தாலே எங்களுக்கு பயங்கரமாக பொறாமையாக தான் இருக்கும். ஹஸ்பண்ட் 8:00 8:15 போலே வந்து பார்த்திங்கன்னா அங்கே அந்த ஸ்டேடியம் கிட்டே போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அங்கே இருக்கிறதெல்லாம் கவர் பண்ணிவிட்டு ஸ்டேடியம்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9:15 போல் தான் வந்து மன்னரும் வந்திருக்காரு. ஸோ மார்ச் பாஸ்ட்லாம் முடிச்சதுக்கப்புறமா உள்ளே வந்து டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ்லாமும் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி எப்போல்லாம் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் ஏதாவது நடக்குன்னா கண்டிப்பாக அந்த சரௌண்டிங் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் ஸ்டால் ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் வீடியோலே பார்த்துருப்பீங்க, நிறைய டென்ட் எல்லாம் போட்டு ஃபுட் ஸ்டால் வச்சுருந்தாங்க. இந்த கார் தான் வந்து பார்த்திங்கன்னா மன்னர் வந்த காரு. ஸோ அதனால் செக்யூரிட்டிலாம் பயங்கரமாக இருக்குது. ஸோ பக்கத்தில் யாரும் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்காங்க போல். ஹஸ்பண்ட் வந்து ஸ்டேடியம்குள்ளெல்லாம் போய் வீடியோஸ்லாம் எதுவும் எடுக்கல. ஸோ வெளில நின்று கவர் பண்ணி எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரூனே மன்னரோட ஃபேமிலியில் யூஸ் பண்ணுற ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் வந்து வெளியில் நின்றுட்டு இருந்துச்சு. ஸோ அங்கே வந்து நின்று ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அவங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. இந்த வீடியோவில் ப்ரூனை பற்றி எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் விஷயங்கள் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நம்புகிறேன். ஸோ உங்களுக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கணும்னு நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ காய்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.